தீ வைத்து கொளுத்தியதிலிருந்து இந்த பிரச்சனை மெல்ல மெல்ல முற்றியது. அதனுடைய விளைவாகத்தான் முத்துமாரியம்மன் தேரோட்டத்தின் போது அந்த தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எனவே காவல்துறை முறையாக இதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு, காவல்துறை, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதில் தலையிட வேண்டும். இந்த காவல்துறையின் புலன் விசாரணையில் இருந்து மாற்றி நடுநிலையோடு விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளை நியமித்து சிபிசிஐடி விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்பதை சொல்லி, தலித்துகள் மீதே போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி, அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை வழிபடுவதற்கு ஆதிதிராவிட மக்களுக்கு அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி, சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்தில் என் அழைப்பை ஏற்று வருகை தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து 31ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுவதாக இருந்த மாபெரும் பேரணி ஜூன் 14ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த பேரணி அமைய வேண்டும். அதற்கு ஏற்ப இப்போதே நீங்கள் களப்பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம்.